ஹலோ ஹலோ வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். வாய்ஸ் கொஞ்சம் கூட்டிறேன். வால்மலரால் நோக்குண்டாம் ஏனி நொடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே. ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரையும் காரம் சங்கீதம் இசைத்திட. ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரையும் காரம் சங்கீதம் இசைத்திட. வான்வெளியில் தோன்றுதோறு யானை உருவம், வான்வெளியில் தோன்றுதோறு யானை உருவம். அதன் வண்ண உடல் பார்க்க ஒரு குழந்தை வடிவம், திரு குழந்தை வடிவம். பால்வடியும் பருவோம் திரு குழந்தை வடிவம், பால்வடியும் பருவோம். ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரையும் காரம் சங்கீதம் இசைத்திட. சிவமணிக்கு உபதேசம் செய்த ஒரு செம்பொன்மணி, சிவமணிக்கு உபதேசம் செய்த ஒரு செம்பொன்மணி. முருகனின் முன்னவன் இவன்தானோ, முத்தமிழ் சொன்னவன் இவன்தானோ. சீராந்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவியவள் தன்மடியில் தவழ்ந்தானோ. சீராந்த மதுரையிலே செங்கோல் செலுத்தி வரும் தேவியவள் தன்மடியில் தவழ்ந்தானோ. அவன் தவழ்ந்தானோ, முகம் மலர்ந்தானோ, அவன் நடந்தானோ, நடை பயின்றானோ. ஒரு மணிக்கொரு மணி எதிர் எதிர் ஒலித்திட ஓங்காரையும் காரம் சங்கீதம் இசைத்திட. வணங்கிடும் அடியவரை வாழ்த்தி வரமருளும் முக்கிய துதிக்கை ஒன்று. வந்த வினை வந்தத்தில் பாட்டத்தை ஓட்ட வரும் கேட்டமிகு செவிகள் இரண்டு. பரமனின் மதனமதில் அமைந்ததைப் போலவே காட்டிடும் விழிகள் மூன்று. கரங்களோ நான்கு கனி ஒன்று கை கொண்டு, கரங்களோ நான்கு கனி ஒன்று கை கொண்டு காப்பவன் தொழில்கள்
பணிந்து அவன் துணை சேர வழிகள் என்று அவன் கமல மலர் பாதம் பணிந்து ஒரு மணி எதிர் எதிர் ஒலித்திட பொங்காரின் காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியில் தோன்றுதோறு யானை உருவம் வான்வெளியில் தோன்றுதோறு யானை உருவம் அதன் வண்ண உடல் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் இரு குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம் இரு குழந்தை வடிவம் பால்வடியும் பருவம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளே, எப்படி எங்க சகோதர சகோதரிகள் எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? அப்படி கலகலகலன்னு சிரிச்ச முகம் சீதேவி உட்கார்ந்துருக்காங்க. ஆமா, எங்க இப்படி பார்க்க முடியாது. ஆமா, நம்ம இலுப்பூர்ணிக்கே கூடிய தனி சிறப்பு. ஆமா, ஆகையினாலே சரி, அருமை தாய்மார்களுக்கும் அதாவது இந்த இலுப்பூரணியில் சரி நமக்கெல்லாம் அருள்வாளித்து வரக்கூடிய அன்னையுமைவள் ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தாயான புதுமனுடைய வைகாசி மாத பெருந்திருவிழாவை முன்னிட்டு இன்று கொடை விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சமயம் நம்மளது வில்லிசைக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எல்லாம் நம்ம மாமாமார் தான். ஆமா, சரி, ஆமா, சரி. இங்க இருக்கக்கூடிய தலைவர், பொருளாளர், செயலாளர் அவர்களுக்கும் கணக்கு பிள்ளை, காரியதரிசி, சரி, வந்தவுடனே அன்னமிட்டு ஆதரித்த பெரியவர்களுக்கும் மேடை அமைத்தவர்களுக்கும். மேடை எப்பேற்பட்ட மேடை பத்தி? மேடை இல்ல, மேடை அப்படி மேடை, சும்மா டக்கர் மேடையா? எங்கயா பாத்தீங்களா? டக்கர் மாதிரி இருக்கு. இது எங்க சொந்த மேடை. ஆமா, எப்படி? இங்க பாருங்க, இந்த டக்கர் மேடையிலயும் ஒரு வசதி இருக்கு. அதானே, என்ன வசதி தெரியுமா? என்ன வசதி? ஏற்கனவே இப்ப திடீர்னு மழையெல்லாம் வருது பாத்தீங்களா? லேசா தூரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாமாட்ட சொன்னா போதும், சரி, அப்படியே கட கட கடன்னு உருட்டி கொண்டு போய் பந்தலுக்குள்ள விட்டுருவாங்க. பந்தலுக்கு உள்ள கொண்டு விட்டுருவாங்க. அங்க வச்சு அடிக்கலாம். சரி, என்னத்த அடிக்கலாம்? வில்லு பாட்டு. ஆமா, அப்படி அங்க லேசா வேக்காட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடனே கட 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 கண்ணு உருண்டு வந்து அப்படி வெளியே வச்சு அடிக்கலாம் வில்ல. ஆமா, ஆகையினாலே சரி, மேடை அமைத்தவர்களுக்கும் இங்கே ஒலியை மிகச் சிறந்த முறையில் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம அண்ணன் செட்டு தான் ஸ்ரீ பொன்னிசக்கியம்மன் ஒலிபெருக்கி நிலையத்தார் அவர்களுக்கும் அமையா, சரி, பொங்கலிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் முளைப்பாரி போட்டவர்களுக்கும் முளைப்பாரி வளர்த்தவர்களுக்கும் கும்மிப்பாட்டு பாடியவர்களுக்கும் ஆமா, இந்த வளர்த்த தாய் எங்க ஆத்தா, சரி, பெரியாத்தா விடிவெள்ளி, ஆமா ஆமா, மாரியம்மாள் அம்மா அவர்களுக்கும் ஐயாத்திரை பெரியப்பா அவர்களுக்கும், சரி, ஆமா, மாமாமார் பேர்லாம் பெரிய லிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆமா, ஆகையினாலே சரி, அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது வில்லிசை குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அதாவது இந்த வில்லரங்க மேடையிலே நமக்கு பாட கொடுக்கக்கூடிய தலைப்பு என்ன தலைப்பு தெரியுமா? என்ன தலைப்பியா? நம்ம ஆத்தா கதை. நம்ம ஆத்தா கதையா? நம்ம ஆத்தா கதை உங்க ஆத்தா கதையா? உங்க ஆத்தா கதை நம்ம ஆத்தா கதை ஊர்ல பாட முடியுமா ஐயா? பாட விடுவாங்களா? சலிச்சு போயிரும். ஆமா, நம்ம ஆத்தா புதாத்தா கதை. ஆமையா, சரி, பாடக்கூடிய அம்மன் கதையில் சொற்குற்றம் இருக்கலாம், சரி, பொருட்குற்றங்கள், ஆமா, இசை குற்றங்கள், சரி, சாரீர குற்றங்கள், சரீரத்துல குற்றம். இந்த சரீரத்திலையும் குற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா மாசி பிறந்ததுல இருந்தே நம்ம ஊரா அடிச்சுக்கிட்டு வரோம். ஆமா, வில்ல. ஆமா, ஒரு ஊர்ல நல்ல தண்ணி இருக்கும், ஆமா, ஒரு ஊர்ல ஆத்து தண்ணி இருக்கும். இந்த கிழக்கு அந்த குளத்தூர் தாண்டி போனோம்னு வச்சுக்கோங்க, கம்மா தண்ணி. ஆமா, குளத்தூர்ல இருந்து நேரா கொக்காடி வரைக்கும் கம்மா தண்ணி தான். கம்மா தண்ணி, ஆமா, நல்ல தண்ணி, ரொம்ப சுத்தமான தண்ணி அந்த தண்ணி. சரி, ஆமா, ஆகையினாலே குற்றம் இருந்தாலும் குற்றத்தை நீக்கி குணத்தை கைக்கொள்ளுமாறு அம்மன் கதையை இங்கு உங்கள் முன்னே பாடவிருக்கின்றோம். பாடுமா? சரி, என்ன குறைச்சி கொஞ்சம் கூட்டி வச்சிரு, அவனா படிக்க முடியும். ஹலோ ஹலோ, எவ்வளவு கிலோ வச்சு? ஆத்தாளை இந்த நபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளே, மாதுளம் பூமி நிறத்தாளை பூயடங்க காத்தாளை, அங்கையர் பாசாங்கும் கரும்பு வில்லும் சித்துடுக்கையும் சேர்த்தாளை, இந்த முக்கண்ணியான புது அம்மனை மலை பேச்சு மலையழகை தொழுவோர்க்கு எக்காலமும் தீங்கில்லையே.
பாட தொந்தனி தொன்று சொல்லி பாட சுந்தருள் சந்தான தெய்வமே சிந்தத்தோடு பானை தாளம் சிந்தோடு கை பொம்மையோடு அம்மனோட திருக்கதையை சிறப்புடனே நாங்கள் பாட எனக்கு துணை புரிவாய் கலை மகளே வடிவழகி பாதம் கலை மகளே நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழ் நாடு கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்ததங்கள் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு காட்சி மலரும் நாடு மாதம் ஒன்று மழை பொழியும் மாதம் ஒன்று மழை பொழியும் வருடம் ஒன்று பூவிளையும் காலம் ஓலக்கு நெல்விளையோ இதாளறுத்து வர மறுநாள் பயிராகும் அரிதாளின் கீழாக எங்களத்தின் கூடு கட்டும் ஆடு கட்டி போரடித்தார் ஆளாதே சென்னல் என்று திரை கட்டி போரடித்தார் குவியாது சென்னல் என்று யானை கட்டி போரடிப்பார் யானை கட்டி போரடிப்பார் அழகுதான் நாடது மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடு நம்முடைய தமிழ்நாடு. சரி, பாரத நாடு பழம்பெருமை வாய்ந்த நாடு. ஆமா, என்னென்ன வளம்லாம் இருக்கு தெரியுமா? என்னென்ன வளமெல்லாம் இருக்கு? நீர் வளங்கள் நிறைந்திருக்கும். ஆமா, நெல் வளம் சென்னல் வளம் சிறப்புடனே விளைந்திருக்கும். ஒரு கண்டு மடையடிப்பார் சோழவள நாடதிலே பூவேந்தர் ஆண்டு வரும் தமிழும் பாடி வரும் தமிழும் பாடி வரும் தமிழும் பாடி இனியதொரு நாடதுவா இப்படி எல்லா வளங்களும் நிறைந்த நம்முடைய பாரத நாட்டிலே நம்ம நாட்டுல இல்லாத வளமே கிடையாது. ஆமா, கிடையாது. ஆமா, அதிகமாக மழை பெய்யக்கூடிய நாடு நம்ம ஊர்ல, நம்ம நாடு தானே. சிறப்புஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கு. அது மட்டும் கிடையாது, சரி, பாலைவனமும் இங்க இருக்கு. ஆமா, இப்படி ஏகப்பட்ட செல்வாக்கு நிறைந்த இங்கு தமிழ்நாட்டிலே இப்படி இருக்க அந்த ஆதி கைலாச மாமலையில் 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் வானவர்கள் தானவர்கள் அழகு கலைக்கோட்டு மாமணியும் வந்திருக்க 7-14 லோகங்களையும் படைத்து விட்ட எம்பெருமான். ஆமா, சரி, ஆதி கரைக்கண்ட பகவான் சிவபெருமான் பார்வதா தேவியோடு கொலுவிருக்க அந்த நாகலோகப்பட்ட
நாகலோகப்பட்டினத்தில் யார் ஆண்டு வருகின்றார்கள்? யார் ஆண்டு வருகின்றார்கள்? நாகராஜனும் நாககணி என்ற வெண்டாளை திருமணம் செய்து சரி அப்படி ஆண்டு வராங்க. ஆமா. அந்த நாகலோகப்பட்டினம் எங்க இருக்கின்றது தெரியுமா? எங்கயா இருக்கு? ஓங்குஞ்சம்பான் தீவு கப்பால் கடல் கடலா கப்பால் ஒன்றாம் கடல் ஓர்கடல், காங்கஞ்சங்கான் தீவு கப்பால் இரண்டாம் கடல் கருப்பு கடல், மூணாவது கடல் என்ன கடல்? என்னையா கடல்? தினமும் வில்லுப்பாட்டு படிக்கீங்க, அதே வரி என்றதான் கேட்கணும் மாதிரி. மூன்றாம் கடல் மோர்கடல். சரி. நாடியது ஒரு மரகதத்தில் நான்காம் கடல் நல்லதனி. ஐந்தாம் கடல் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய திருப்பார்கடல். 7 கடல்ல மொத்தத்திலேயே சரி சப்தா சாகரங்களை கடந்து இருட்டு நாடு என்று சொல்லக்கூடிய இருட்டு நாடதிலே பெரிய ஒரு பளிங்கு வர்ண பாறையிலே வானுயர பெரிய புத்து. ஆமா சரி. பெரிய புத்ததிலே அந்த பஞ்சவர்ண புத்துல யார் இருக்காங்க தெரியுமா? நாகராஜன் நலமுடனே ஆண்டு பட்டினத்திலே நாகராஜனும் நாககணி என்ற வெண்கொடியாளை திருமணம் செய்து கல்யாணம் முடிச்சு. என்ன திருமணம் வேற கல்யாணம் வேறயா? கல்யாணம் ரெண்டு ஒண்ணுதானா? அதெல்லாம் கிடையாது. சரி. இப்ப திருமணம் எல்லாம் வெறும் மனமா போய்கிட்டு இருக்கு. திருமணம் என்று சொன்னால் சரி திருமணம்னா கல்யாணம் தான். ஆமா. ஆனா அதுலயும் 2 விதமான வீடு இருக்கு. எப்படி? புருஷன் பொண்டாட்டி வீடு, சரி பொண்டாட்டி புருஷன் வீடு. அப்படி இருக்கும். ஆமா. அது எப்படி தெரியுமா? எப்படி? புருஷன் பொண்டாட்டி வீடுனா யார் வீடு தெரியுமா? யார் வீடு? அதான் எங்க வீடு. அப்படியா? சரி. என் சொல்லு மேல என் பொண்டாட்டி சொல்லு கீழே. சரி. ஆமா. யார் வீட்டுல புருஷன் சொல்லு மேல இருக்கோ சரி அந்த வீடு தான் புருஷன் பொண்டாட்டி வீடு. அப்படியா? ஆமா. அதுக்கு அடுத்து ஒரு வீடு இருக்கு. சரி. எப்படி? எப்படின்னு ஏன்ட்டே கேக்கீங்களே. அடுத்த வீடு இந்த வீடு. பொண்டாட்டி புருஷன் வீடுனா எப்படி தெரியுமா? பொண்டாட்டி பேச்சு மேல புருஷன் பேச்சு கீழே. சரி 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 சரி. ஆமா. அந்த வீடு தான் கொஞ்சம் உருப்படும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம வீடு. அது நம்ம வீடா? ஏன் வீடு? அப்படி சொல்லுங்க. நினைக்க போறாங்க. ஆகையினாலே இப்படி எல்லாம் இருக்கு நாட்டுல. அங்க இருக்கக்கூடிய நாககண்ணியும் நாகராஜனும் கணவனும் நல்ல மனைவியுமாக வாழ்ந்து வருகின்றார். அந்த நாகராஜன் யார் தெரியுமா? அந்த நாகலோகப்பட்டினம்னா என்ன தெரியுமா? நாகங்கள் வாழக்கூடிய உலகம். சரி. அந்த ஊர்ல நம்மள மாதிரி மனுஷங்க எல்லாம் கிடையாது, வாழ முடியாது. பாம்பு தான் இருக்கும். சரி. அந்த எல்லா பாம்புக்கும் தலைவன் மகாராஜா அந்த நாகராஜன். அந்த நாகராஜன். ஆமையா. சரி. அந்த நாகராஜன் எப்படி இருப்பான் தெரியுமா? உடல் எல்லாம் மனித உடல். சரி. முகம் மட்டும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உடல் எல்லாம் பாம்பு உடல், தலை மட்டும் மனுஷ உடல். கரெக்டா சொன்னீங்க. ஆகையினாலே சரி அந்த நாகராஜனும் நாககண்ணியும் எக்கப்பட்டு செல்வாக்கெல்லாம் இருக்கு. அடேயப்பா. உங்களுக்கு என்னென்ன செல்வாக்கு இருக்கு தெரியுமா? என்னென்ன செல்வாக்கு? 7 ரங்கு மாளிகையா எதிர 2 சாவடியா
அங்கனையா சுத்து கட்டும் மாளிகையா அங்கனம்மா மடப்பள்ளியா வாய்த்தது ஒரு மண்டபம் ஆனை கட்டும் கூடாரமா குதிரை கட்டும் கொட்டாரமா பேர்பட்ட செல்வா கோவிலே பேர்பட்ட செல்வா கோடே ஆண்டு வாரா நாகராஜன் நாகராஜன் பேர்பட்ட செல்வா கோடே பேர்பட்ட செல்வா கோடே ஆண்டு வாரா நாகராஜே ஏழரங்கு மாளிகையாம் எதிரே 2 சாவடியாம் பத்தடுக்கு மாளிகையாம் பக்கம் 2 சாவடியாம் சூழரையாம் அங்கனமாம் சுத்துக்கட்டு மாளிகையா அங்கனமா மடப்பள்ளியாம் கல்கிணராம் சரி ஆனை கட்டும் கூடாரம் ஐயப்பா குதிரையை கட்டக்கூடிய சாவடி சரி ஆனை குதிரை எல்லாம் வச்சிருக்கா பெரிய பணக்காரன் வச்சுக்கோ எத்தனை செல்வாக்கு இருந்த போதிலும் அந்த நாகராஜருக்கும் நாககண்ணிக்கும் ஒரே ஒரு குறை மட்டும் இருந்து வந்தது என்னையா குறை அது என்ன குறை தெரியுமா பிள்ளை இல்லாத குறை அதெல்லாம் ஒரு குறையா அதானே அதெல்லாம் குறையே கிடையாது சொல்ல முடியுமா பிள்ளை இல்லைன்னா தொல்லை இல்லாம இருக்கலாம் ரொம்ப அளப்பறையிலே இருப்பாங்க ஆமா சரி ஆகையினாலே பிள்ளைகளை இல்லை இல்லை ஆனா இன்னொன்னு என்ன அளப்பறை இல்லாம இருக்கலாம் சரி ஆனா வெளியூருக்கு போனோம்னு வைங்க ஐயா ஐயா வாங்க அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி வாங்க வாங்க என்ன செய்றீங்க குடும்ப குட்டி நல்லா இருக்காங்களா எத்தனை பிள்ளைங்க இதெல்லாம் முத கேட்காங்க அது நம்ம இலுப்பூர்னிக்கே நம்ம வந்திருக்கோம் கோயில் வந்த உடனே முதல்ல என்ன கேட்பாங்க எப்படி கேட்பாங்க இந்த வருஷம் எவ்வளவு நகை எடுத்திருக்கேன்னு கேட்பாங்களா இல்ல அக்கவுண்ட்ல எவ்வளவு ரூபா இருக்கு வச்சிருக்கீங்க கேட்க மாட்டாங்க ஆமா என்ன கேட்பாங்க தெரியுமா முதல்ல என்ன கேட்பாங்க நல்லா இருக்கீங்களா உங்க குடும்பம் குட்டி எல்லாம் நல்லா இருக்கா குழந்தை எத்தனை குட்டி எத்தனை அப்படின்னு கேட்பாங்க ஆமா சரி அப்படின்னு கேட்பாங்க ஆகையினாலே எத்தனை செல்வங்கள் இருந்த போதிலும் வெட்டாத செல்வம் என்ன செல்வம் அந்த பிள்ளை செல்வம் தானே என்று சொல்லி அந்த நாககன்னி பெண்குடியா பிள்ளை இல்லாத கவலையினால் அழுது புலம்புகின்றார் எப்படி அழுது புலம்புகின்றார் பிள்ளைகளோ இல்லை என்று பேரரசி கவலை கொண்டாள் பிள்ளைகளோ இல்லை என்று பேரரசி கவலை கொண்டாள் பட்டம் அதை ஆழ்வதற்கு பாலகனும் பிறக்கலாமோ பட்டமதை ஆழ்வதற்கு ஸ்ரீமானி இல்லையது பிறக்கலாமோ நிறைகுடத்து தண்ணீரில் நின்றலம்ப பாலனில்லை மழை பொழிந்த முத்தத்திலே மண்குளைக்க பிள்ளை இல்லை கரிக்கரைக்கும் தேங்காயை மன்னவனே கையேந்த குழந்தை இல்லை கரிக்கரைக்கும் தேங்காயை மன்னவனே அட எங்கனவா மன்னவா மன்னா சொத்திருந்து என்ன செய்ய சுகமிருந்து என்ன செய்ய சொத்தால பிள்ளை இல்லையே மன்னா 30 வருடம் ஆயிற்று ஆமா முடிதரிக்க பிள்ளை இல்லையே 40 வருடம் ஆயிற்று நாடாள பிள்ளை இல்லையே மன்னா பிள்ளை இல்லாத குறை பெருங்குறை பெரிய குறையா இருக்கு பெரிய குறை ஆமா நான் தான் மலடி என்று சொன்னால் ஆமா நான் வளர்த்ததெல்லாம் மலடாச்சு என்று இன்னும் எப்படி புலம்புகின்றாள் தெரியுமா எப்படி புலம்புகின்றார்கள் அவள் முத்தத்திலே வைத்த மரம் முருங்க மரம் மலடாச்சு வாசலிலே வைத்த மரம் வாழைக்காயும் காய்க்கும் மரம் இல்லையிலே வைத்த மரம் இலக்காயும் காய்க்கும் மரம் ஏலக்காயும் காய்க்கலையின் இனத்தோடு சேரலையே கொல்லையிலே 2 மரம் புலைவாழை காய்க்கும் மரம் கொல்லையிலே 2 மரம் நான் தானே மலடு என்றால் நான் வளர்த்ததெல்லாம் மலடாச்சே கோழி நல்ல
மனம் சடைத்தால் குப்பையிலே காலாரும் கோடி நல்ல மனம் சடைத்தால் குப்பையிலே காலாரும் மாடு நல்ல மனம் சடைத்தால் மந்தையிலே காலாரும் மாடு நல்ல மனம் சடைச்ச மந்தையிலே காலாரும் நான் பாவி மனம் சடைத்தால் மனம் சடைக்க பாழ்கிடத்தில் போய் விழணும் பாவி மனம் சடைத்த மனம் சடைத்தால் போய்விடாது. முத்தத்திலே வைத்த மரம் ஆமா முருங்க மரம் மடலாச்சே மலடாச்சி வாசலிலே வைத்த மரம் ஆலமரம் மலடாச்சு மலடாச்சி இடையில ஒரு மரம் வச்சேன் ஆமா ஏலக்காய் காய்க்கிற மரம் ஏலக்காய் காய்க்கிற ஏலக்காய் மரத்தை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வச்சா அப்புறம் எப்படி குடி காய்க்கும் வராது இல்ல கேரளால வைக்கக்கூடிய மரத்தை ஓமத்துக்கு இங்க முன்னாடி வச்சா வைக்கலாமா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொல்லலாம் அதானே. அது மட்டும் இல்ல ஆமா கோழி மனம் சடைத்தால் குப்பையிலே காலா காளாரு மாடு மனம் சடைத்தால் மந்தையிலே காளாரு நான் பாவி மனம் சடைத்தால் என்னையா செய்வேன் அதானே பால் கிணத்துலதான் போய் விழணும் ஆமா ஒரு நாதியும் இல்லையே இல்லையே என்று சொல்லி சரி அந்த நாகக்கண்ணி பெண்கொடியாள் ஆமா அவள் இன்னும் எப்படி புலம்புகின்றாள் தெரியுமா எப்படி விளம்புகின்றார் பட்டதிலே போட்ட சாதம் ஓட்டதாவோ வாரி உண்ண பிள்ளை இல்லை பன்னீரிலே ஓட்டதாவோ போட்ட சாதம் அறிவுங்க வீணை இல்லை ஏயதிலே போட்ட சாதம் எடுத்து உண்ண பிள்ளை இல்லை மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தோல் பேசுறாரு இடிசி நல்ல இடிசி என்று இனசனத்தில் பேராரு மலடி பட்டம் வாங்கும் முன்னே மலடி பட்டம் வாங்கும் முன்னே மாட்டிட்டாலும் குற்றம் இல்லை குற்றம் இல்லை மட்டும் வாங்கும் நீ மட்டும் வாங்கும் நீ சமாளித்தாலும் குத்தமில்லை பிள்ளை இல்லா இடதற்கு பெரியோர்கள் வரமாட்டார்கள் தலை இல்லா வீடுகளிலே மாமுனிவர் வரமாட்டார்கள் கணவா மன்னவனே கணவா மன்னவனே எனக்கு வாய்த்த ராஜமன்னா எங்கனவா மன்னவனே எங்கனவா மன்னவனே எனக்கு வாய்த்த ராஜமன்னா பிள்ளை இல்லாத வீட்டுக்கு பெரியவர்கள் வருவாங்களா வரமாட்டார்கள் பெரியவங்க ஏன் ஒரு பிச்சைக்கார பையன் கூட வரமாட்டாங்க ஆமா ஏன்னு கேட்டா பிள்ளைங்க நிறைய இருந்தா பானை நிறைய சோறு வாங்கி வச்சிருப்பாங்க ஆமா அங்க மிச்சம் சொச்சம்லாம் இருக்கும் ஆமா அப்படின்னு சொல்லி பிச்சைக்கார வருவான் வருவான் பிள்ளை இல்லைன்னா அப்புறம் என்ன அது செய்வாங்க எப்படி வருவான் ஒரு டம்ளர் தமிழரை மட்டும் இப்பெல்லாம் ஆளாக்கு மானிப்படி ஆமா அதெல்லாம் யாருக்கும் தெரியாது அதெல்லாம் கிடையாது ஒரு கிளாஸ் அரிசியை பொங்கி அரிசி பொங்கி தண்ணியை ஊத்தி ஊத்தி 3 நாளைக்கு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அந்த கலச குப்பரக்க வச்சுருவாங்க குப்பரை கவுத்துவாங்களா ஆமா அப்படியா இது என்ன இது என்ன தேவையில்லை 3 நாளைக்கு தேவையா தமிழர் அது மட்டும் கிடையாது 20 ரூபாய்க்கு மாவு பாக்கெட் வாங்கி சரி அது ஒரு 4-5 நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கும் சரி பிச்சைக்கார பைய பெட்டி ஃப்ரிட்ஜ் ஆ, ஆ. இந்த ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வச்சு யாரும் சாப்பிடாதீங்க சாப்பிடக்கூடாது உடல் நலத்துக்கு மிகவும் கேடானது அது உடம்புக்கே கேடு ஆமா சரி வெளியில கேக்கா பாட்டு சத்தம் ஆமா கேக்காக்கா சரி பிச்சைக்கார பைய பெட்டி ஆமா அது மட்டும் கிடையாது சரி அதாவது அதுல எதை வச்சு நம்ம சாப்பிட்டாலும் அது பிரேதத்துக்கு சமம் அது தெரியணும் ஆமா ஆமா கோழி சிக்கனு மாட்டுக்கறி எல்லாத்தையும் அதில் தான் வைக்கும் ஆமா ஆகையினாலே சரி அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அது கெட்டு போயிரும் ஆமையா ஆ. பிள்ளை இல்லாத பெருங்குறையால் ஆமா. அந்த நாகக்கன்னி பெண்குடியானவள் பெண்குடியானவள் அழுது 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 புலம்பினாள் அடேயப்பா அப்பதான் சொல்லுவா ஆ. ஐயா ராஜமன்னா ராஜமன்னா எவ்வளவோ காலம் உங்களை நான் நம்பிட்டேன் ஆமா இனி உங்களை நம்பி எனக்கு புண்ணியமே கிடையாது 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 ஆகையினால் என்ன செய்ய போறேன் தெரியுமா இந்த மாதிரி செய்ய போறேன் ஆண்டவனை நினைத்து அழுதுள்ளது சரி. கண்டிப்பாக நான் குழந்தை வரத்தை வாங்கி வருவேன் சரி ஆமா ஆ. என்று சொல்லி ஆண்டவனை நினைக்கின்றார் சரி. அதாவது நம்ம யாருக்கு என்ன குறை இருந்தாலும் தாயான காளியம்மா மாரியம்மா புது அம்மா ஆமா. இராத்துக்காரி இருக்கங்குடி மாறிட்டு கேட்கலாம் சரி. பிள்ளை இல்லாத குறை ஒருத்தங்களுக்கு இருக்குன்னு இருக்குமே வச்சுக்கோங்க ஆனால் குலதெய்வத்தினுடைய தோஷம் இருக்கும் சரி. இந்த குலதெய்வ தோஷம் வழிபாடு விட்டு போனா மட்டும்தான் அந்த பிள்ளை இல்லாத குறை வரும் குறைச்சிரும் ஆமா அது கிடைச்சிரும் குழந்தை சரி, கிடைக்கும். சரி. ஆனா தள்ளி போகும் ஆமா. ஆகையினாலே ஆகையினாலே. அந்த நாகங்களுக்கெல்லாம் குலதெய்வம் யார் தெரியுமா ஆமா. ஸ்ரீமன் நாராயண கடவுள் சரி. பார்க்கடலில் வள்ளி கொண்ட ஆமா. பரந்தாமன் அந்த பரந்தாமன்